ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிற நிலையில் கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் அங்கே மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் சேதுக்குமரன் இணைகிறார். வணக்கம் சேதுக்குமரன், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா சார்தலா. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் பாமன் தனுஷ்கோடி மண்டபம் பகுதியில் காற்றின் அதிக வேகத்தால் கடல் பகுதியிலும் சூறை காற்றும் கடல் சீற்றமாக காணப்படுது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் உள்ள படகு நிறுத்து தளத்தில் நங்கூரம் எடுத்து நிறுத்தி வைக்கின்றனர். இதனால் கடலுக்கு நேற்றே மீன்வளத்துறை மாவட்ட நிர்வாகம் கடலுக்கு யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று உரிய அனுமதிக்கு வழங்கப்படாமல் மீன்பிடிக்க யாரும் கடலுக்கு செல்லாமல் இருந்த நிலையில் இன்று காற்றின் சூறை காற்று மற்றும் கடல் சீற்றம் அதிகம் காணப்படுவதால் கரையோர மீன்பிடிக்கும் கரவிலை மீனவர்கள் இந்த தொழிலில் ஈடுபடுவதால் தொழில் பாதிக்கப்பட்ட மீன்பிடி தொழில் மற்றும் மீன்பிடி சார்ந்த தொழில் சார்ந்த 10,000க்கும் மேற்பட்ட தொழிலிருந்து வேலை இல்லாத நிலையில் உள்ளன. தொடர்ச்சியாக இன்று முழுவதும் மழையில வீசி வருவதும் மற்றும் காற்றும் வேகத்தால் தொடர்ச்சியாக கடலோர பகுதியில் அதிகமான சூறாவளி காற்றும் கடல் சீற்றமாக ராமேஸ்வரம் மற்றும் பாமன் மண்டபம் பகுதியே காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சேதுக்குமரன்.